ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Manjuscookingdiary. நம்ம எல்லாருக்கும் சம்மரில் ரொம்பவே பிடிச்ச ஐஸ்கிரீம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி இந்த லோட்டஸ் பிஸ்காஃப் பிஸ்கெட் வச்சு தான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லா பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமை தனியாக எடுத்தாச்சு. இந்த க்ரீமில் நம்ம ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் பின் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ அந்த பிஸ்கெட் க்ரீமும் ஃப்ரெஷ் க்ரீமும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச அந்த க்ரீம் இல்லாத பிஸ்கெட்டை ஒரு கவர்லேயோ இல்லைனா மிக்சிலேயோ போட்டு கொஞ்சம் லைட்டாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி குறைன்னு இருந்தால் போதும். நான் பால் ஒரு லிட்டர் அளவுக்கு கொதிக்க வச்சு பாயில் பண்ணி அதை கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஹெவி க்ரீம் இல்லை ஃபுல் ஃபேட் க்ரீம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லாவே பீட்டரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா மிக்சியில் கூட நம்ம போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு பீட் பண்ணி எடுத்தோன்னே நம்ம வச்சுருக்க அந்த பிஸ்கெட் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீமோட க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 3-4 டீஸ்பூன் வரைக்கும் கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்துக்கலாம். நான் ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் தான் இதில் சேர்த்தேன். அதோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுக்கப்புறம் இதனால் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக க்ரீமியாக வரும். அந்த டைமில் நம்ம வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு வெண்ணிலா எசன்ஸ் ஜஸ்ட் 1 மூடி வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் பொடி பண்ணி வச்ச அந்த பிஸ்கெட் க்ரம்பிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட குக்கி க்ரீமை இன்னொரு கண்டெய்னரில் மாட்டி வச்சுக்கலாம். அதை ஃப்ரீசரில் ஒரு 7-8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ண விடுங்க. அதுக்கு நடுவில் நம்ம ஒரு 2 or 3 hours ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இன்னொரு தடவை பீட் பண்ணி அதை நம்ம திருப்பி ஒரு 5 hours இல்லை 6 hours வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ண விடலாம். அப்போ நல்லாவே நம்மளுக்கு ஐஸ்கிரீம் க்ரீமியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட லோட்டஸ் பிஸ்காஃப் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இதில் உங்கள் ஃபேவரட்டான டாப்பிங் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ரெசிபிஸோடு உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.